Hello everyone, this is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் rectification of errors chapterல இருந்து problem number 10 பார்க்க போகிறோம். So this is the problem given in your textbook page number 200. The following errors were located after the preparation of trial balance. So இங்கே after கொடுத்துருக்குறாங்க. Pass the necessary journal entries to rectify them. Assume that there exists a suspense account. அதாவது ஆஃப்டர் ப்ரிப்பரேஷனில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு தான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே 9th ப்ராப்ளம்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா அது சிங்கிள் சைடட் எரர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு தான் அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் first transaction. The total of sales book was undercast by 350. Simple. Undercast அப்படின்னா சேம் பேலன்ஸ். சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸு? கிரெடிட் பேலன்ஸ். அப்போ சேல்ஸை கிரெடிட் தான் பண்ணணும். அப்போ ஆப்போசிட்டில் டெபிட்டில் என்ன வரும்? ஒன் சைடட் எரர்ஸ் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். பிகாஸ் திஸ் இஸ் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஃபோர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நம்ம ஒரே சென்டென்ஸில் எக்ஸ்ப்ளனேஷனோடு எழுதிடலாம். சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹350 அப்படின்னு. பட் திஸ் இஸ் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஆஃப்டர் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்ட்ரி சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து அண்டர் கேஸ்ட் ஆகிருக்கு. அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ சேம் கிரெடிட்டில் எழுதிட போகிறோம். டெபிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன், the total of the discount columns on the debit side of cash book ₹420 was not posted. அதாவது கேஷ் புக்கில் டெபிட் சைடு டிஸ்கவுண்ட் அலவுடு காலம் தான் இருக்கும். ஓகேவா? was not posted அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நாட் போஸ்டட் அப்படின்னா என்டர் பண்ணவே இல்லை. அப்போ டிஸ்கவுண்ட் அலவுடில் அமௌண்ட்டு அண்டர் கேஸ்டாக இருக்கும். ஓகே, அதுதான் மீனிங். நாட் போஸ்டட், அந்த அமௌண்ட்டை அதில் டெபிட் பண்ணவே இல்லை. டிஸ்கவுண்ட் அலவுட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், அதனால் அது டெபிட் பேலன்ஸ். அப்போ அண்டர் கேஸ்ட் அப்படின்னா நம்ம அதை டெபிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ரெக்டிஃபைங் என்ட்ரி? டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சி த என்ட்ரிஸ். See, first entry, suspense account debit to sales account, ₹350. அடுத்தது discount allowed to suspense account, ₹420. Okay, wrong entry. Now rectified. Discount allowed வந்து அண்டர் கேஸ்ட்டு, அது டெபிட் பேலன்ஸ் தான். அப்போ சேம் டெபிட்டில் வந்துடும். ஓகேவா? ஆப்போசிட்டில் சஸ்பென்ஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ட்ரி சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து அண்டர் கேஸ்ட்டு, சேல்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட்டில் சேல்ஸ் வந்துடும். ஆப்போசிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அவ்வளோதான். இது ஒன் சைடு எரர்ஸு. ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது, the total of one page of purchases book of 5,353 was carried forward to the next page as 5,533. purchases புக்கில் தான் அதே புக்கில் அக்கௌண்ட்டில் கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஆனால் அமௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க? தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்காங்க. 5,353க்கு பதிலாக 5,533. அப்போது ஓவர் கேஸ்ட். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். இப்போ ஓவர் கேஸ்ட்னா என்ன பண்ணணும்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகே, சி என்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வருதோ, அதாவது எக்ஸஸ் அமௌண்ட், அதை தான் நம்ம இங்கே என்ட்ரியில் எழுதியிருக்கோம். 180. சி என்ட்ரி இஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓவர் கேஸ்ட்னா ஆப்போசிட்டு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பேலன்ஸு, ஆப்போசிட்டுன்னா நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். சி 5,533 மைனஸ் 5,353. இதை மைனஸ் பண்ணோன்னா we will get ₹180. அதுதான் நம்ம இங்கே ஜேர்னல் என்ட்ரியில் எழுதியிருக்கோம். வாட் இஸ் த ஒரிஜினல் எக்ஸஸ் அமௌண்ட்? ஓகேவா? ஸோ எவ்வளவு எக்ஸஸாக அவங்க ஓவர் கேஸ்ட் பண்ணிட்டாங்க அதை நம்ம என்ட்ரியில் எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்,
salary rupees 2400 was posted as 24,000. ஓகே, salary அப்படின்னா expenses நம்ம டெபிட் பண்ணுவோம். ஓகேவா, 2400க்கு பதிலாக எவ்வளோ அவங்க டெபிட் பண்ணிட்டாங்க, 24,000. அப்போ ஓவர் கேஸ்ட். சேலரி ஆக்சுவலாக டெபிட் பேலன்ஸ், ஓவர் கேஸ்ட்னா ஆப்போசிட். ஸோ சேலரியை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ டெபிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ ஓவர் கேஸ்ட்டு, அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, 24,000 minus 2,400. You will get 21,600. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியில் என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த ஒரிஜினல் எக்ஸஸ் அமௌண்ட், எவ்வளவு எக்ஸஸாக எழுதிட்டாங்க, 21,600. அதை மட்டும்தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேவா, ஸோ சேலரி வந்து ஆக்சுவலாக டெபிட்டு, ஓவர் கேஸ்ட்ன்றதுனால ஆப்போசிட். பர்ச்சேசஸும் ஆக்சுவலாக டெபிட்டு, ஓவர் கேஸ்ட்ன்றதுனால கிரெடிட்டு. ஸோ சஸ்பென்ஸ் டு பர்ச்சேசஸ், சஸ்பென்ஸ் டு சேலரி. ஓகே, இதுதான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிரான்சாக்ஷன்ஸோட என்ட்ரி. இப்போ லாஸ்ட் டிரான்சாக்ஷன். சி, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் செம்பியன்மா தேவி ஆன் கிரெடிட். சரி, செம்பியம்மா தேவிட்ட இருந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன என்ட்ரி, பர்ச்சேசஸ் டு செம்பியன்மா தேவி. ஓகே, 180 rupees. But it was posted to her account 1,800. ஓவர் கேஸ்ட். ஓகேவா, ஸோ செம்பியன்மா தேவி அக்கௌண்ட்டில் தான் தப்பாக போஸ்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ஓவர் கேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, ஆக்சுவல் என்ட்ரி என்னது, பர்ச்சேசஸ் டு செம்பியன்மா தேவி. செம்பியன்மா தேவி வந்து கிரெடிட்டில் வரணும். இப்போ ஓவர் கேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஸோ செம்பியன்மா தேவியை நம்ம டெபிட் பண்ணணும். எவ்வளவு எக்ஸஸாக என்ட்ரு பண்ணிட்டாங்க, சி, செம்பியம்மா தேவி டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அப்போ நம்ம பண்ண வேண்டியது 1,800 minus 180. You will get 1,620 rupees. இவ்வளோ அமௌண்ட்டு தான் எக்ஸஸாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செம்பியன்மா தேவியில் என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஓவர் கேஸ்ட்னா ஆப்போசிட்டு, அண்டர் கேஸ்ட்னா சேம் பேலன்ஸ். நீங்கள் அந்த என்ட்ரிஸ் மட்டும் பார்த்தா போதும், ரிமைனிங் இருக்கிற பிளேஸில் நீங்கள் சஸ்பென்ஸ் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ ரெக்டிஃபை பண்ணும்போது அந்த என்ட்ரி கிரெடிட்டில் வந்தால் டெபிட்டில் சஸ்பென்ஸ், டெபிட்டில் வந்தால் கிரெடிட் அக்கௌண்ட்டில் சஸ்பென்ஸ்ன்னு போட்டுடணும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் திங். இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒன் சைடு எரர்ஸாக தான் இருந்திருக்கு. அதனால் 5 என்ட்ரிஸ்லேயும் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.